பெஞ்சல் புயல் தற்போது கரையை கடந்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் வட கடலோர மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. தரைக்காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது. சூறைக்காற்றும் பல இடங்களில் வீசி வருகிறது. இதனால் பல்வேறு பாதிப்புகளை மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பரணிராஜ். இப்ப பெஞ்சல் புயல் காரணமா தற்போது மழை பெய்து வருகிறது. சூறைக்காற்றும் பலமாக இருக்கிறது. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதி? அந்த பகுதியில என்ன நிலவரம் தற்போது? பூர்ணிமா, வங்கக்கடலில் உருவாகி கடந்த சில தினங்களாகவே அமைதியாக இருந்து போக்கு காட்டி வந்த பெஞ்சல் புயல் தற்போது தனது கோர தாண்டவத்தை காட்டி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இந்த பெஞ்சல் புயல் கரையை நெருங்கி வர வர காற்று மற்றும் மழையின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பெஞ்சல் புயல் தற்போது கரையை கடந்து வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் அதன் தாக்கம் நேரத்திற்கு நேரம் அதிகரித்து காணப்படுகிறது. மரக்காணத்தில் காலையில் இருந்தே சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்து வந்த நிலையில் மற்ற இடங்களில் லேசான காற்றும் மிதமான மழையும் பெய்து வந்தது. ஆனால் பெஞ்சல் புயல் கரையை நெருங்க மாலை நேரத்திற்கு பிறகாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியுள்ளது. சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்து வருவதால் கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மரக்காணம் சுற்றுவட்டார இடங்களில் காலையிலிருந்தே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விழுப்புரம், பலவனூர், விக்கிரவாண்டி, செஞ்சி, திண்டிவனம், வானூர், கோட்டக்குப்பம் உள்ளிட்ட 8 நகரங்கள் மற்றும் 600க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயலின் ஆக்ரோஷம் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே தற்போது இருளில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. புயல் காற்று ஓய்ந்த பிறகு மின்கம்பங்கள் ஏதாவது சாய்ந்துள்ளதா, மின்சார கம்பிகள் அறுந்து விழுந்துள்ளதா என சரிபார்த்து அவற்றை சரி செய்த பின்னரே விழுப்புரம் மாவட்டத்தில் துண்டிக்கப்பட்டுள்ள மின் இணைப்பு மீண்டும் வழங்கப்படும் என மின்சார வாரிய அதிகாரிகள் தரப்பிலிருந்து நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி பரணிராஜ்.